படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலி என்டர்டைனர் நல்லா இருக்கு. யோகி பாபு எல்லாம் சொல்ல போனால் காமெடி வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நம்ம பழைய பாண்டியராஜ் படத்தோட இந்த படம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நடுவில் ஒரு ஃபார்ம் அவுட் மாதிரி அதெல்லாம் சொல்லலாம். பட் ஃபேமிலி என்டர்டைனர் தான் பாண்டியராஜ் நல்லா பண்ணியிருக்காரு படம். ப்ரோ ஆக்சுவலி ரகட் லவ் ஸ்டோரின்னு தானே சொல்லியிருந்தாங்க. படம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல லவ் ஸ்டோரி தான். அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேமிலி என்டர்டைனர் நல்லா காமெடியாகவே இருந்துச்சு. போய் பார்க்கலாம், ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை தான் ப்ரோ. லைக் ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு என்டர்டைனர் நல்லா சிரிச்சுட்டு போகணும், குடும்பமாக வந்து பார்த்துட்டு போனால் இந்த படம் பார்க்கலாம். விஜய் சேதுபதி ஒரு நல்ல படம். இது நல்ல ஒரு கம்பேக் மாதிரி நல்லா இருக்கு. ஃபேமிலி தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இல்லை எல்லாருமே ஒருத்து இல்லை இல்லை கண்டிப்பாக இல்லை. படம் சூப்பர், நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்த்து ஹாப்பியாக இருக்குது. எப்படி சொல்கிறது, நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் படத்தை. நான் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாருமே ரொம்ப சிரிச்சு ரசித்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு படம். நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் பார்த்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கும் படம். இல்லை அது ஒரு இந்த ரீசன்ட் டைம்ஸில் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து ஒரு நிறைய இஷ்யூஸாக இருக்குது. ஸோ அதை பற்றி எப்படி இருக்காங்க, எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நல்லா இருக்கு, பாருங்கள்.